வாழை இந்த படத்தோட கதைகள் என்னென்னா, டைரக்டர் மாரி செல்வராஜ் அவருடைய பயோகிராஃபி அண்ட் ஃபிக்ஷன் கலந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. 1995ல் இந்த படம் நடக்கிற மாதிரி இருக்குது. 2 சிறுவர்கள் படம் முழுக்க வருவாங்க. திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழைத்தார் லோடு எடுத்துகிற வேலை தான் சில மக்கள் பண்ணிட்டு வராங்க. அங்கே வாழைத்தாருக்கு ₹1 ஏற்றி தர சொல்லிட்டு அந்த வியாபாரியிடம் பேசுகிறாங்க. அவரும் ஏற்றி கொடுக்குறாரு. ஆனால் அவங்க அந்த லோடு ஏற்றி அனுப்பும்போது ரிட்டர்ன் அனுப்ப வண்டி கொடுக்காம அதே லோடில் ஏற்றி அனுப்புகிறார். அதனால் ஒரு 20 பேர் இறக்குறாங்க. அதையே இந்த படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படம். படம் முழுக்க பார்த்தீங்கன்னா யதார்த்தமான சூழ்நிலை, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எல்லாம் அப்படி தான் இருக்கும். 2 சிறுவர்களும் பேசிக்கிற கமல் ரஜினி ஃபேன்ஸ் 2 பேர் பேசிக்கிற நையாண்டி தனம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது படத்தில். ஸ்கூலில் பசங்களுக்கு டீச்சர் மேலே ஒரு அன்பு இருக்கும். அதை தெளிவாக எடுத்து காட்டியிருக்காரு. அது சொன்ன விதம் நல்லா இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுகமாக 2 சிறுவர்கள் நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. திவ்யா துரைசாமி, கலையரசன், நிக்கிலா விமல் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. திவ்யா துரைசாமி, நிக்கிலா விமல் 2 பேரும் கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிக்கிலா விமல் டீச்சராக நடிச்சிருக்காங்க. திவ்யா துரைசாமி அந்த 2 சிறுவர்கள் ஒரு சிறுவருக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. கலையரசன் அந்த ஊரில் ஒரு ஆளாவே நடிச்சிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங் சூப்பராக இருக்குது. மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தை எழுதி இயக்கியிருக்காரு மாரி செல்வராஜ். மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் தான்.